ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து கோல்டு ஏறுது, சில்வர் ஏறுது, என்னென்னா சொல்லுவாங்க. இன்னும் ஏறும், இன்னும் ஏறும், எதுவுமே தெரியாதே நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கண்ணு முன்னாடியே காட்டுறேன், கோல்டு சில்வர் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். சில்வரு ட்ரேட் பண்ணுறேன், $0.01 யூனிட்டை ட்ரேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் $1,100 வச்சு மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் $40 to $50 ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இட் வில் கண்டினியூ. நான் என்னோட பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போதைக்கு $1,000 வச்சே பண்ணால் போதும். ஆனால் $25,000 அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து சில்வரை ட்ரேட் பண்ணுறேன், குளோபல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன். அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ நம்ம எது பண்ணுறோமோ அதை தான் சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? $30 $60 வந்துடுச்சு, போதுமே. இதே $60 அதுவே ஒரு $5,000 மேலே வந்துடும். $6,000 கிட்ட. $6,000 போதும் இல்லை, அது 5 நிமிஷம் கூட இல்லை. அது நீங்களே பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதான் நம்ம பண்ணுறது தான் பேசுவோம், பேசுகிறது தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ட்ரேடிங் நல்லா பண்ண கற்றுங்க. சார்ட்டை நல்லா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே போதும். இன்னும் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாது, இன்னும் கண்டிப்பாக வந்து பயங்கர புல்லிஷ் மூமெண்ட்டும். விட்டிங்கன்னா அப்படியே போயிடும். 114 115 போகும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்னா 112.4 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா, நான் வைக்கல, ஆனால் வச்சா வைக்கலாம். 112.4 அதுக்கு மேலே இறங்காது. 112 ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பாருங்கள் ட்ரேடு எப்படி போகுதுன்ட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ்.